ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. சுவாமி ராமானுஷரின் பரமானுகிரகத்தாலும் ஸ்ரீ ஸ்ரீ எத்ராஜஜீய சுவாமியின் நிர்ஹேதுக கிருப்பையாலும் நம்முடைய ஸ்ரீமடத்தில் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருநக்ஷத்திரங்களும் உபன்யாசங்களும் காலக்ஷேபங்களும் மிகவும் கோலாகலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வரிசையில் தற்பொழுது பக்தாமிர்தம் என்ற தலைப்பில் சுவாமி நம்மாழ்வார் திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு மே மாதம் 14ஆம் தேதி முதல் சிறப்பு உபன்யாசத் தொடர் நடைபெற வேண்டும் என்பது நம் ஜிய சுவாமியின் திருவுள்ளம். அதற்கு அனுகுணமாக நம்முடைய ஸ்ரீமடத்தில் மதுரகவி ஆழ்வார் அருளி செய்த கண்ணினுன் சிறுத்தாம்பு என்ற கிரந்தத்திலிருந்து அனுதினமும் ஒரு பாசுரத்தை பல்வேறு மகனீயர்கள் தினமும் காலை 7:30 மணிக்கு ஆன்லைனில் சாதிக்க இருக்கிறார்கள். ஆஸ்திக அன்பர்கள் அனைவரும் இந்த சிறப்பு உபன்யாசத் தொடரை கேட்டு பயன்பெறுமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நாவினால் நவித்து இன்பமேதினேன் மேவினேன் அவன் பொன்னடிமைமையே தேவு மத்தறியேன் மத்தறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே. श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अविदितविषयान्तरशतारेः उपनिषदान् उपगानमात्रभोगः अविचगुणवशात् तदेकशेषी मधुरकविहृदये ममाविरस्तु. வேறொன்னும் நானறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வன்குருகூர் ஏரங்கள் வாழ்வாம் என்னேத்தும் மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அனன். ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய நிருஹேதுக கடாட்சத்தினாலே இவ்வுலகத்திலே திவ்ய சூரிகள் என்று கொண்டாடப்படுகிற ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர் என்று கொண்டாடப்படுபவர் சுவாமி நம்மாழ்வார். மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்யன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுகலம் பிரணமாமி மூர்தனா என்று சுவாமி யாமுனாச்சாரியர் ஆள வந்தார். நம்மாழ்வாரையே தமக்கு எல்லா விதமான உறவு என்று சொல்லிக்கொண்டு ஆத்யஸ்யன குலபதேகே வகுலாபிராமம், அழகான மகிழம்பூ மலர் புஷ்பங்கள், அந்த புஷ்பத்தினாலே கட்டப்பட்டிருக்கிற அழகான மாலையை சுவாமி நம்மாழ்வார் சாத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாரே நமக்கு தெய்வம், அவரே நமக்கு சேஷி, தலைவர், எஜமானர், நம் குலத்துக்கெல்லாம் நாதனாக பதியாக இருக்கிறார் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் தற்பொழுது ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர் என்று சுவாமி மணவாள மாமுனிகள் வைகாசி விசாக நட்சத்திர சுப தினத்திற்கு சமமாக மற்றொரு நாள் உண்டா, அந்த நாளிலே அவதரித்த குருகூர் நம்பியான சுவாமி நம்மாழ்வாருக்கு நிகராக மற்றொரு ஆழ்வார் உண்டா என்று தெரிவிக்கிறார். ஏறார் வைகாசி விசாகத்தின் ஏத்தத்தை பாரோரறிய பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மையன் எழில்குருகை நாதன் அவதரித்த நாள் என்று இந்த வைகாசி விசாகம் அந்த சுபமான தினத்திலே தான் சுவாமி நம்மாழ்வார் அவதரித்து வேதம் தமிழ் செய்த மெய்யன், வேத வேதாந்தங்கள் சாஸ்திரங்கள் அதிலே கூறப்பட்டிருக்கிற உத்தமமான அந்த உயர்ந்த அர்த்தத்தை மிகவும் எளிய விதத்திலே எளிய தமிழிலே இனிமையாக பாசுரங்களிலே வடித்து கொடுத்தார். மெய்யன், நம்மாலே நம்புவதற்கு ரொம்ப சிறப்பானவர், நம்ப தகுந்தவர், ஆப்தர், ஆப்த தமர் என்று கொண்டாடப்படுகிறார். நமக்கெல்லாம் நன்மை விரும்பியாய், அதே சமயத்தில் வேத வேதாந்த கருத்துகள் அதில் கூறப்பட்டிருக்கிற அந்த உண்மையை வெளிப்படுத்துபவராய் சுவாமி நம்மாழ்வார் விளங்குகிறார். நம்மாழ்வாருடைய பெருமைகளை நாம் தினமுமே மனதாலும் வாயாலும் எப்பொழுதும் அனுசந்தித்து கொண்டு இன்புற வேண்டும்.
இதுவே நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்கு இட்டிருக்கிற நியமனம். சுவாமி ராமானுசரை பற்றி கொண்டாடும் பொழுது ராமானுசர் நூற்றந்தாதியிலே திருவரங்க தமுதனார் தெரிவிக்கிறார், பூமன்னமாது பொருந்திய மார்வன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்து உய்ந்தவன். சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகளிலே பணிந்து அதனாலேயே உஜ்ஜீவனத்தை பெற்றவராம் சுவாமி ராமானுசர். தற்பொழுதுதான் ராமானுசருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. சித்திரையில் செய்ய திருவாதிரை நட்சத்திரத்திலே ஜெகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டாடினோம் ராமானுசருடைய திருநக்ஷத்திர நன்னாளை. அதற்கு தொடர்ச்சியாக அதற்கு அடுத்த தினமே இந்த ஆண்டிலே சுவாமி நம்மாழ்வாருடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் தொடங்க பெற்று ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த திருநக்ஷத்திர உற்சவ தொடர்பிலே நம்மாழ்வாருடைய பெருமைகளை அனுபவிக்க வேண்டும் என்பது ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய ஒரு விருப்பம். தாம் அனுபவிப்பது மட்டுமல்லாது உலகத்தில் இருக்கிற பல அடியார்களும் சேர்ந்து நம்மாழ்வாருடைய பெருமைகளை அனுபவித்து சத்தை பெற வேண்டும் என்பது ஜீயர் சுவாமியினுடைய ஒரு விருப்பம். அதற்கேற்ப இந்த வலைத்தளத்திலே பக்தாமிர்தம் என்ற தலைப்பிலே பக்தர்களுக்கெல்லாம் அமுதத்தை வாரி கொடுக்கிறார். அதிலே ஒரு நிகழ்ச்சியாகத்தான் தற்பொழுது கண்ணினன் சிறுத்தாம்பு என்ற அந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவம் அது தினமும் நடக்க வேண்டும்னு ஏற்பாடாகி இருக்கிறது. சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும்னு சொன்னால் அவருடைய முக்கிய சீடராய் பிரதான சிஷ்யராய் எழுந்தருளி இருந்த மதுரகவி ஆழ்வார், அவர்தான் ஆழ்வாரை நேரே சேவித்தவர். ஆழ்வாருடைய ஒரே சிஷ்யர் மதுரகவி ஆழ்வார். என் திசையும் அறிய இயம்புகேன் ஒன் தமிழ் ஷடகோபன் அருளையே என்று ஷடகோபராகிற சுவாமி நம்மாழ்வாருடைய அருளை உலகத்துல 8 திக்கும் போய் நன்கு பிரச்சாரம் செய்கிறேன்னு துணிவோடு எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் செய்து நம்மாழ்வாருடைய பெருமையை நிலைநாட்டினவர் மதுரகவி ஆழ்வார். அவ்வாழ்வாருக்குத்தானே மதுரகவி அந்த நம்மாழ்வாருடைய பெருமைகளெல்லாம் நன்கு தெரியும். நம்மாழ்வாருக்குத்தான் பகவானுடைய பெருமைகளெல்லாம் நன்கு தெரியுமா. ஏற்கும் பெரும்புகழ் மூவுலகீசன் வானவர் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் பன்குருகூர் ஷடகோபன் என்று நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார். மூவுலகத்திலும் பெருமை கொண்டிருக்கிற கண்ணனான வெம்பெருமானுக்கு வெம்பெருமானுடைய புகழ் எவ்வளவு பெரியதோ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய புகழுக்கு சமமாய் வெம்பெருமானை நன்கு கவிபாட வல்ல பெருமையுடையவர் சுவாமி நம்மாழ்வார். அப்படிப்பட்ட நம்மாழ்வாருக்கு சரியான ஒரு கவி இருந்து அவருடைய பெருமைகளையெல்லாம் பாட வேண்டும்னு சொன்னால் அது மதுர கவி ஆழ்வார். ரொம்ப மதுரமாக இனிமையாக கேட்கும் பொழுதே அத்தனை பேருக்கும் அந்த இனிமையை கொடுக்கக்கூடிய உயர்ந்த பாசுரங்களை அருளி செய்திருப்பதினாலே மதுரகவி என்று கொண்டாடப்படுகிறார். அவ்வாழ்வார் அருளி செய்திருக்கிற கண்ணினம் சிறுத்தாம்பை நாம் நித்தியானுசந்தானத்திலே கொண்டு தினமுமே அனுசந்திக்கிறோம். ஆழ்வாருடைய பெருமைகளை ஒவ்வொரு பாசுரங்களையும் மணிமணியாக விவரித்திருக்கிறார். அதிலே தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய பாசுரம் 2வது பாசுரம். நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே என்று தெரிவிக்கிறார். நம்மாழ்வாரையே தெய்வம் என்று கொண்டிருக்கிறேன், அவரை தவிர வேறு தெய்வம் எனக்கு தெரியாது. இந்த சம்பிரதாயத்திற்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்றுதானே பெயர். ஸ்ரீ சம்பிரதாயம் என்றோ விஷ்ணு சம்பிரதாயம் என்றோ அல்லது ஸ்ரீ விஷ்ணு சம்பிரதாயம் என்றோ பெயர் இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று சொல்வதினாலே இந்த சம்பிரதாயத்துல முக்கியமானவர்கள் யாருன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிற ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்களுக்குத்தான் ரொம்ப முக்கியத்துவம் இந்த சம்பிரதாயத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னா இங்கிருந்து புறப்பட்டு ஜீவாத்மா முக்தி அடைந்த அந்த க்ஷணத்துல கூட ஆச்சாரியனுடைய திருவடியை அடைந்து ஆச்சாரியனுடைய சந்தோஷத்திற்காக தொண்டுகளை செய்ய வேண்டும். இதுதான் பிராப்தியத்திலே உயர்ந்த நிலை. பிராப்தியத்திலே முடிவான நிலை எதுன்னா ஆச்சாரியனை அடைந்து தொண்டுகளை செய்வது. இன்றும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஒருத்தர் பரமபதித்தார்னு சொன்னால் ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார்னு தான் எழுதுவது வழக்கம். என்ன காரணம்னா நமக்கு போய் அடைய வேண்டியது எதுன்னா பெருமானுடைய திருவடியை காட்டிலும் ஆச்சாரியனுடைய திருவடி. அதுதான் பிராப்தியத்தினுடைய முடிவான நிலையாம். பிரதம் பருவம் பகவானுடைய பெருமைகளை தெரிந்து கொண்டு இருப்பது, பகவானிடத்திலே பக்தியோடு தொண்டுகளை செய்வது. ஆனால் அதிலேயே முடிவான நிலை எதுன்னா எது பகவானுக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்குமோ அப்படிப்பட்ட கைங்கரியத்தை செய்வது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது. பகவானுக்கு யாரிடத்துல விருப்பம் அதிகம்னு சொன்னால் அது ஆச்சாரியர்களிடத்துல தான்.
வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா என்று எல்லாம் கண்ணன்னு கொண்டிருக்கிற ஒரு ஞானி. அந்த ஞானிது ஆத்மைவ மேமதம், அந்த ஞானியை எனக்கு ஆத்மாவாக நான் கொண்டிருக்கிறேன் எம்பெருமான் தெரிவிக்கிறான். அப்போ ஒரு ஆச்சாரியனிடத்துல பகவானுக்கு மிகவும் விருப்பம். அத்தகு ஆச்சாரியனை அடைந்து அவருக்கு தொண்டுகளை செய்தால் அதுதான் பகவானுக்கே உயர்ந்த ஆனந்தத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் தான் பிராபியத்தினுடைய முடிவான நிலை. நாம் அடைய வேண்டிய புருஷார்த்தம், நம்முடைய பேரு, ஜீவாத்மா இந்த உலகத்துல பிறவி எடுப்பதே எதற்குன்னா ஒவ்வொருத்தருமே ஆச்சாரியனை அடைய வேண்டும். மற்ற சம்பிரதாயத்துல கூட ஆச்சாரியனுக்கு பெருமைகள் கூறுவார்கள். ஆனா அந்த இடத்துல ஆச்சாரியன் மூலமாக ஞானத்தை பெற்று முக்தியை அடைவது என்றுதான் அவர்கள்லாம் தெரிவிக்கிறார்கள். ஆச்சாரியர்கள் ஒரு சாதனமாக கொண்டு ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெறணும், ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஞானாது மோக்ஷா, ஞானத்தினாலே முக்தி பெற வேண்டும். இந்த முக்தியும் ஒவ்வொரு சம்பிரதாயத்துல ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள். இப்போ ஆச்சாரியன் என்பவர் ஒரு சாதனம், ஒரு வழியாக இருக்கிறார். ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பகவானையே வழியாக கொண்டு அடைவது எதுன்னா ஆச்சாரியனுடைய திருவடிகள். பகவானை வழியாக கொண்டு பகவானை அடைகிறோமான்னு பார்த்தா இல்லையா, பகவானையே வழியாக கொண்டு ஆச்சாரியனை அடைகிறோம். இதை பத்தி சாஸ்திர வாக்கியமே தெரிவிக்கிறது. ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம் யதிருஷ்சா சுகிருதம் விஷ்ணோஹோ கட்டாட்சம் அத்வேஷம் ஆபிமுக்கியம் சாது சமாகமம் ததா ஆச்சாரிய பிராப்தி. ஈஸ்வரஸ்ய சௌஹார்தம், பெருமான் ரொம்ப சுகிருத்தாய் நன்மை விரும்பியாய் ஒரு பெரிய உழவனை போல இந்த உலகத்துல ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பிறவி கொடுக்கிறார். அவரவர்களை அந்தந்த தகுந்த கர்மத்திற்கு ஏற்ப கர்ப்பங்களிலே செலுத்தி பிறக்க வைக்கிறார். அப்படி பிறவி எடுத்த பிற்பாடு அத்வேஷம் ஆபிமுக்கியம் என்று நம்முடைய குணங்களெல்லாம் வளர்க்கிறார். பெருமானிடத்துல அன்பை ஏற்படுத்துகிறார், மேலே பக்தியை ஏற்படுத்துகிறார், ஞானத்தை வளர்க்கிறார். சாது சமாகமம், சாதுக்கள், பகவத் அடியார்கள், சிறந்த பெரியோர்கள், அவர்களோடு ஒரு சங்கம் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இதெல்லாம் எதற்குன்னா இறுதியாக ஆச்சாரிய பிராப்தி, ஒரு ஆச்சாரியனை அடைந்து இவன் சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக பகவான் தொடக்க நிலையிலிருந்து இத்தனை காரியங்களை செய்கிறாராம். அப்போ பகவானை வழியாக கொண்டு நாம் அடைவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளே தலைவராக இருக்கிற ஆச்சாரியரை. அதனால தான் இந்த சம்பிரதாயத்திற்கே ஆச்சாரியனையே முக்கியம்னு தெரிவிப்பதற்காக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஏற்றம் ஆச்சாரியனுக்கு அமைந்திருக்கிறது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே மதுரகவியாழ்வார் ரொம்ப அழகாக விளக்குகிறார். நாவினால் நவித்து இன்ப மெய்தினேன் என்று தொடங்கி அழகா தெரிவிக்கிறார். இந்த கண்ணினன் சிறுத்தாம்புக்கு பல ஆச்சாரியர்களும் அற்புதமாக வியாக்கியானம் அருளியிருக்கிறார்கள். 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் வியாக்கியானம் அருள் செய்திருக்கிற பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சக்கரவர்த்தி, அவர் ரொம்ப அழகான வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார். அதே போல நஞ்சியர், அவர் பட்டருடைய சிஷ்யர், பராசர பட்டருடைய சிஷ்யரான நஞ்சியர் வேதாந்தி என்று அவருக்கு பூர்வ ஆசிரமத்தில் திருநாமம். அவர் நஞ்சியர் என்று ஆச்சாரியராலே கொண்டாடப்பட்டவர். அவர் இதற்கு அழகான வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். அவருடைய சீடரான நம்பிள்ளை, அவரும் இந்த கண்ணினன் சிறுத்தாம்புக்கு அழகான வியாக்கியானத்தை சாதித்திருக்கிறார். மேலும் வடக்கு திருவீதி பிள்ளையினுடைய திருக்குமாரராய் அமைந்திருக்கும் அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் என்னும் ஆச்சாரியர், அவரும் இந்த கண்ணினன் சிறுத்தாம்புக்கு அழகான வியாக்கியானங்களை அருளியிருக்கிறார். இப்போ கண்ணினன் சிறுத்தாம்புங்கிற ஒரு திவ்ய பிரபந்தம் 10 பாசுரங்கள் 11 பாசுரங்கள் கொண்டிருக்கிற ஒரு திவ்ய பிரபந்தம். இதற்குள்ளே 4 வரி பாசுரத்திற்கு எவ்வளவு அர்த்தம் இருக்க வேண்டும்? 4 ஆச்சாரியர்கள் இதற்கு வியாக்கியானம் அருளுகிறார்கள்னு சொன்னால் அப்போ இந்த கண்ணினன் சிறுத்தாம்பில உயர்ந்த வேதாந்த கருத்துக்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன. அதை எப்படி அடியார்களிடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்ற அந்த விருப்பத்தில்தான் ஒவ்வொருத்தரும் இதற்கு வியாக்கியானம் அருளி இருக்கிறார்கள். அப்போ இதனுடைய முக்கியத்துவம், கண்ணினன் சிறுத்தாம்பு எவ்வளவு முக்கியம், நாம் நிச்சயம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கிற அர்த்தத்தை கடைபிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதனால்தானே இத்தனை ஆச்சாரியர்கள் ஆசையோடு அன்போடு வியாக்கியானம் அதற்குன்னு பொருளை விவரித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி திவ்யார்த்த தீபிகை என்று அழகான அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு உண்டான அர்த்தங்களை எல்லாம் விளக்கி இருக்கிறார். அந்த வரிசையிலே கண்ணினன் சிறுத்தாம்புக்கு அற்புதமான வியாக்கியானம் சாதித்திருக்கிறார். அதே போல புத்தூர் சுவாமி என்று கொண்டாடப்படுகிற கிருஷ்ணசுவாமி ஐயங்கார், அவரும் இந்த கண்ணினன் சிறுத்தாம்புக்கு அழகான வியாக்கியானத்தை அருளியிருக்கிறார். இப்படி அன்றிருந்த பூர்வாச்சாரியர்களிலிருந்து இன்றிருக்கும் ஆச்சாரியர்கள் வரை அத்தனை பேரும் ஈடுபட்டு இதனுடைய பொருளை விவரிக்கிறார்கள்னு சொன்னால் அப்போ பாசுரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம்,
பாசுரத்தினுடைய அர்த்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட உயர்ந்த பொருள்களை நாம் ஏதோ இந்த வலைத்தளத்தில் அப்படி 1 மணி நேரம் கேட்டு மொத்தத்தையும் புரிந்து கொள்ள முடியுமான்னு பார்த்தால் அப்படியெல்லாம் அவ்வளவு எளிதிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. உண்மையாக எளிதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனால் அதற்குன்னு இருக்கிற முறைப்படி ஆச்சாரியனிடத்தில் சென்று அடிபணிந்து காலக்ஷேப முறையிலே கிரந்தங்களை கையில் வைத்துக்கொண்டு வியாக்கியானங்களை வைத்துக்கொண்டு ஆச்சாரியர் உபதேசிக்க கேட்டால்தான் மனசில் தரிக்கும். அப்படி போகிற போக்கில் ஏதோ காதில் நானும் கேட்டேன் என்பதற்காக பல விஷயங்களை கேட்பதினாலே நமக்கு அத்தனையும் மனசில் பதியுமான்னு கேட்டால் பதியாது. ஆனாலும் இந்த மாதிரியான உபன்யாசங்கள் எதற்கு துணை புரியும் என்றால் சற்று ஆசையை கிளப்புவதற்காக. ஏதோ கிடைக்கிற 1 மணி நேரத்தில் இந்த விஷயங்களை சற்று தெரிந்து கொண்டால் அப்படியே மனசு அசை போடும் அல்லவா. ஏதோ விஷயங்கள் நினைக்கும் பொழுது இதையும் கேட்டோமே என்று மனது அதை நினைக்கும் பொழுது இந்த விஷயத்தை பற்றி சொன்னார், அது என்னன்னு மனசில் பட்டுதுன்னா அது ஒரு ஆசையை தூண்டி தூண்டி சரி இது இன்னும் மேலே கேட்க வேண்டும், இன்னும் இதற்கு மேலே கேட்க வேண்டும்ங்கிற அந்த எண்ணத்தை தூண்டுவதற்காக உதவி புரிகின்றன இந்த மாதிரியான வலைத்தளங்களில் இருக்கிற உபன்யாசங்கள். அதற்குத்தான் சுவாமியும் இதை ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்போ நாம் 2வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக அனுபவிக்கலாம். பல ஆச்சாரியர்களும் இதற்கு அழகாக வியாக்கியானம் சாதித்திருக்கிறார்கள். அதிலிருந்து சில பொருள்களை அனுபவிக்கலாம். நாவினால் நவித்து இன்பம் எய்தினேன் என்று தொடங்குகிறார். இது ஏன் அப்படின்னா இதற்கு முன் பாசுரத்தில் முடிக்கும் பொழுது அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கே என்று முடித்திருக்கிறார். இந்த 11 பாசுரங்களுமே அந்தாதியாக அமைந்திருக்கிறது. அந்தாதின்னு சொன்னால் அந்தம் ஆதி, அந்தம்னா முடிவு, ஆதினா முதல். முதல் பாசுரத்தினுடைய அந்தம் முடிவு எந்த சொல்லிலே அமைந்திருக்கிறதோ அதே சொல்லை கொண்டு அடுத்த பாசுரம் தொடங்குவதினாலே இதற்கு அந்தாதின்னு பெயர். அந்தாதிங்கிற அந்த இலக்கண முறைப்படி இந்த இலக்கியம் இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. அதனால முதல் பாசுரத்தில் முடிக்கும் பொழுது என் நாவுக்கேன்னு முடித்தார். அதனால 2வது பாசுரத்தை தொடங்கும் பொழுது நாவினால் என்று தொடங்குகிறார். நாவினால் நவிற்று, நவிற்றுன்னா உச்சரித்து, நாக்கினால உச்சரித்தார். நாக்கை கொண்டு தானே பேசணும். வாய்ங்கிற அந்த இந்திரியம் அது எதற்கு பயன்படுகிறதுனா நல்ல சொற்கள், இனிய சொற்களை பேசுவதற்குத்தான் பகவான் இந்த வாயை கொடுத்திருக்கிறார். நாக்கை கொண்டு சொற்களை எல்லாம் உச்சரிக்கிறோம், அதைத்தான் தெரிவிக்கிறார். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். இந்த நாக்கினால எனக்கு எவ்வளவு பெரிய இன்பம் கிடைத்தது தெரியுமா? பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி கூட எனக்கு இன்பம் கிட்டினதான்னு பார்த்தால் கிடைக்கவில்லை. ஆழ்வாருடைய திருநாமத்தை சொல்லவே அத்தனை இன்பம் கிட்டியது. நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். இந்த நாக்கை கொண்டு இத்தனை வருஷம் ரொம்ப துன்பத்தை தான் அடைந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய நாக்கு என்பது எப்பொழுதுமே நாம் எப்படிப்பட்டவர்கள்னா இனிய சொற்களை விட்டு கடும் சொற்களை தான் பேசுவோம். நாக்கு அதிலே தானே பழகி இருக்கிறது. அனாதிகாலமாக இந்த உடலோடு தொடர்பு. அதனால தீய பழக்கங்கள் தீய குணங்கள் தான் அதிகமாகி யாரை பார்த்தாலும் பொறாமை பொச்சரிப்பு, இதனால அடுத்தவர்களிடத்தில் இருக்கிற தீமையே இந்த வாக்கு எப்பவும் எடுத்து பேசி இருக்கிறது. அதனால விளைந்தது என்னன்னா துன்பம் தான். நாக்கை கொண்டு யாருக்காவது இன்பம் கிட்டி இருக்கிறதான்னு பார்த்தால் கிடைக்கவில்லையே. அதனால தான் பெரியவர்கள்லாம் எவ்வளவு ஜாக்கிரதைப்படுத்துறாங்க. நாக்கை கட்டுப்படுத்த வேண்டும், வாயை கட்டுப்படுத்த வேண்டும், ஏதோ விஷயங்களை பேசக்கூடாது, இனிய சொற்களை தான் பேச வேண்டும். நாவினால் சுட்டவடும் உள்ளாரும் ஆறாதே என்றெல்லாம் தெரிவிக்கிறார்களே திருக்குறள்ல. தீயினால் சுட்டவடு கூட ஆறி போயிடும். நாவினால சுட்டுட்டோம், நாக்கினால ஏதானும் தகாத சொற்களை பேசிவிட்டால் அது மனதை ரொம்ப பாதித்து விடுகிறது. அதனால கடும் சொற்கள் தீய சொற்களை பேசக்கூடாதுன்னெல்லாம் எவ்வளவு விதிகளை தெரிவித்திருக்கிறார்கள்னு பார்த்தால் அப்ப நாக்கை கொண்டு பொதுவா இந்த உலகத்துல துன்பம் தான் கிடைக்கும். ஆனால் ஆழ்வாருக்கு இந்த நாக்கை கொண்டு இன்பம் கிட்டி இருக்கிறது. அதைத்தான் இப்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த நாக்கை கொண்டு எனக்கு இன்பம் கிட்டியது அப்படின்னு தெரிவிக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். உலகத்தவர்களுக்கு இதை புரிய வைக்கிறார். நாக்குனால உங்களுக்கு இன்பம் கூட கிட்டும். உயர்ந்த இன்பம், தாழ்ந்த இன்பம் இல்லை. இன்பம்னு சொல்வதினாலே ரொம்ப உயர்ந்த இன்பம்னு கொள்ள வேண்டும். மேலும் இன்ன விதமான இன்பம்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லாததுனாலே எல்லா விதமான இன்பம்னு கொள்ள வேண்டும். எல்லா விதமான ஆனந்தத்தையும் ஒரு நாக்கினாலே பெற்றேன். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் என்பதினாலே இருப்பதோ ஒரு நாக்கு, அதை வைத்து பிரயோகித்து நாமத்தை உச்சரித்தால் கிடைக்கும் ஆனந்தம்ங்கிறது பலவாக அமைந்திருக்கிறது, எண்ணிக்கையில் அடங்காமல் இருக்கிறது. சாதாரணமா பலனுக்கு ஏற்றாற் போல சாதனம் அமைந்திருக்க வேண்டும். எப்படி சிறந்த பலன் வேண்டும்னா அதற்கு ஏற்ப சாதனம் இருக்கணும். சாதாரணமா உதாரணம் பார்த்தோம்னா ஒரு டசன் வாழைப்பழம் வாங்கணும்னா அதற்கு ஏற்ற பொருள் கையில ரூபாய் இருந்தால்தான் அந்த பழம் கிட்டும்.
என்னிடத்துல 2 வாழைப்பழம் வாங்குறதுக்கு உண்டான ரூபாயை வச்சுட்டு நான் 1 டசன் வாழைப்பழம் வாங்கணும்னா முடியுமா? முடியாது. ஆனால் இப்போ ஆழ்வாருக்கு என்ன ஏற்பட்டிருக்கிறதுனா ஒரே ஒரு நாக்கு தான் அமைந்திருக்கிறது. ஆனால் நாக்கினாலே கண்கள்னால என்ன இன்பம் கிட்டுமோ, மூக்கினால என்ன இன்பம் கிட்டுமோ, காதுனால என்ன இன்பம் கிட்டுமோ, கை கால்கள் உடல் மற்ற புலன்கள் மற்ற இந்திரியங்கள் எல்லா இந்திரியங்களாலும் என்னென்ன இன்பம் கிட்டுமோ எல்லா இன்பமும் இப்ப எனக்கு நாக்கினாலேயே கிட்டிவிட்டது அப்படின்னு தெரிவிக்கிறார். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். நாக்க கொண்டு திருநாமம் ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னேன். சொன்ன அந்த க்ஷணத்திலேயே உயர்ந்த இன்பம் எனக்கு கிட்டிவிட்டது. எப்படிப்பட்ட இன்பம்னா மற்ற இந்திரியங்களாலையும் பெற வேண்டிய இன்பத்தையும் சேர்த்து இந்த நாக்கினால உச்சரித்து பெற்றுவிட்டேன். இது ஒரு பொருள். எனவே மற்றொரு பொருள் தெரிவிக்கிறார்கள். நாக்குனால தானே பேசணும், நாக்கு இல்லாமல் பேச முடியுமா? அப்புறம் ஏன் ஆழ்வார் நாவினால் நவிற்றுன்னு சொல்றார்? நவிற்று இன்பம் எய்தினேன்னு சொன்னாலே தன்னடையே நாவினால்னு கிடைக்குமே. நான் பேசினேன்னு சொன்னாலே வாயை கொண்டுதான் பேச முடியும். கொடுத்தேன்னு சொன்னாலே கையால தான் கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கிறத கையால் கொடுத்தேன், கண்ணால் படித்தேன் இப்படிலாம் சொல்லணுமா? தேவையில்லையே. படித்தேன்னு சொன்னாலே போருமே. அதே மாதிரி நவிற்று இன்பம் எய்தினேன்னு சொன்னால் போருமே. நாவினால்னு ஏன் சொல்லுகிறார்னு கேட்டால் மனசு சககாரம் வேண்டாமா, வெறும் நாக்கினால உச்சரித்தாலே கிட்டிவிடும். சாதாரணமா ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் பல விஷயங்கள் அதில் அமைந்திருக்கு. ஏதோ எடுத்தேன் கவுத்தேன்னு பேசிட முடியாது. முதல்ல என்ன பேசணுங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். விஷயத்தை முதல்ல உள்வாங்கி கொள்ள வேண்டும். மனசால அதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்ததை வாயால பேச வேண்டும். மனப்பூர்வகா வாக் உத்தரஹா என்று இந்த சாஸ்திரங்கள்ல தெரிவிக்கிறார்கள். வாக்குனால உன்னை பேசுகிறோம்னு சொன்னால் முதல்ல மனதால சிந்திக்கணும். உபன்யாசம் சொல்லுகிறேன்னு ஒருத்தர் வருகிறார்னு சொன்னால் என்னென்ன விஷயத்தை இங்க சொல்லணுங்கிறத முன்னாடியே சிந்திக்கணும். சிந்திப்பதற்கு முன்னாடி அந்த விஷயத்தை பத்தி ஒருத்தர் இடத்துல கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கண்ணன் சிறுத்தாம்ப பத்தி இந்த பாசுரத்தை சொல்ல வந்துட்டேன்னு சொன்னால் நானே புஸ்தகத்தை எடுத்து அதுல இருக்கிற அர்த்தத்தை பார்த்து படிச்சுட்டு வந்து சொல்றது கூடவே கூடாது. அதுவும் சாஸ்திர விஷயங்கள் சம்பிரதாய விஷயங்கள்னு சொன்னால் ஒரு ஆச்சாரியனிடத்துல அடிபணிந்து அர்த்தத்தை கேட்ட பிற்பாடுதான் அதை வெளியில சொல்லணுமே தவிர நானா கொண்டு இதோ இந்த தமிழ் பாசுரம் எனக்கே எளிமையில புரிந்துவிடும், ரொம்ப எளிய பாசுரங்கள் தானே, நானே இதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு பேசுகிறேன் என்பது கூடாது. அப்ப முதல்ல இந்த அர்த்த விஷயங்களை ஒரு ஆச்சாரியனிடத்திலிருந்து கேட்டு பெற வேண்டும். மனசாலே தரிக்க வேண்டும். மனசாலே சிந்திக்க வேண்டும். சிந்தித்ததை பேச வேண்டும். இப்போ பேச்சுன்னு சொன்னா இத்தனை விஷயம் அடங்கி இருக்கிறது. ஆனால் இப்ப ஆழ்வார் சொல்றார், எனக்கு அந்த மாதிரியான நியமமே இல்லை. நான் இதை இன்னொருத்தர் இடத்துல கேட்கணும், மனசால சிந்திக்கணும், இதெல்லாம் இப்ப அவசியமே இல்லையா? பின்ன என்ன? நாவினால வெறும நவிற்றினால் மனதோடு தொடர்பே இல்லாமல் நாக்கால உச்சரித்தால் கூட அதற்கே சிறந்த இன்பம் கிட்டுமாம். அதுதான் ஆழ்வாருடைய திருநாமத்திற்கு இருக்கிற ஏற்றம். மற்ற விஷயங்களுக்கு அந்த மாதிரியான ஏற்றம் இல்லை. ஆனால் ஆழ்வார் விஷயத்துல என்ன ஏற்றம்னா மனசால ரொம்ப சிந்தித்தெல்லாம் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி போற போக்குல சடகோப்பா, காரிமாரா, நம்மாழ்வாரே, ஆழ்வாரே அப்படின்னு சொன்னாலே வாய் எவ்வளவு இனிக்குமாம், அத்தனை அமுது ஊறுகிறது என்று தெரிவிக்கிறார். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். இன்பம் எய்தினேன்னா இன்பம் கிட்டியாச்சு, அனுபவித்து விட்டேன்னு தெரிவிக்கிறார். இன்பத்தை அனுபவித்து விட்டேன்னு எப்போ? இறந்த காலத்துல தெரிவிக்கிறாரேன்னு கேட்டால் அதுவும் ஆழ்வார் விஷயத்துல ஏற்றம். ஆச்சாரியன் இடத்துல அதுதான் ஏற்றம். பகவானை பற்றுகிறோம், இன்பம் கிட்டுமா கிட்டாதா, எப்பொழுது கிட்டும் என்று சந்தேகத்தோட தான் இருக்கணும். ஆழ்வார்கள் எல்லாம் இன்பம் எய்தினேன்னு பாடவே மாட்டான். எண்ணுகளோ கண்கள் காணும் நாளே, என்னைக்கு அந்த எம்பெருமானை இந்த கண்கள் சேவிக்குமோ? கட்கிலி உன்னை காணுமாறு அருளாய். கண்ணுக்கே தெரியாதவனே எம்பெருமானே, உன்னை காணுமாறு நீ அருள வேண்டும். காணவாராய் என்னென்னு கண்ணும் வாயும் துவர்ந்து என்று எப்பொழுது வருவார், எப்பொழுது வருவார், எப்பொழுது எனக்கு ஆனந்தம் ஏற்படும்னு ஆழ்வார்கள் எல்லாம் எம்பெருமான் விஷயத்துல இன்னும் காத்து கொண்டிருக்கிறார்கள்னு தான் பாசுரத்துல அமைந்திருக்கு. இப்போ அவர்கள் தெம்பா பகவான் அனுபவித்தேன், ஆனந்தத்தை அடைந்தேன்னு தெரிவிக்கிறார்களான்னு பார்த்தா அப்படி காணவில்லை. ஆனால் மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஆனந்தம் கிட்டி விட்டது, இனிமே நான் எந்த முயற்சி எடுத்து எப்பொழுது ஆனந்தம் கிட்டும்னு காத்து கொண்டே இருக்க வேண்டாம். ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னேன், அடுத்த க்ஷணம் உயர்ந்த ஆனந்தத்தை அடைந்து விட்டேன், அனுபவித்து விட்டேன். இப்போ அனுபவத்துல இருந்து கொண்டு பேசுகிற ஆழ்வார்னு சொன்னால் அது மதுரகவி ஆழ்வார் ஒருத்தர் தான். மற்றையோர்களுக்கெல்லாம் அனுபவம் இல்லையான்னா, அனுபவம் இருந்தாலும் அடுத்த க்ஷணம் இப்படி திரும்பி பார்த்தா இந்த உலகம் கண்ணில் பட்ட உடனே ஐயோ இந்த பொடு உலகம் காட்டேன், இந்த உலகத்துல என்னை வைக்காதே எப்படியாவது என்னை அழைத்து கொண்டு போன்னு கதறுகிறார்கள்னு பார்த்தால்
இப்போ ஆனந்தம் அவர்களுக்கு முழுமையாக அடைந்தார்கள்னு சொல்ல வாய்ப்பே இல்லையே. ஏன், என்ன காரணம்னா பகவானை பற்றினால் அப்படித்தான். அவர் எங்கேயோன்னா இருக்கார், நமக்கு அருகே இருக்கிறார், வாஸ்தவம் அந்தர்யாமியா உள்ள இருக்கார். ஆனால் அவர் எப்படி இருக்கார் ஏதா இருக்கார்னு ஒன்றும் புரிஞ்சுக்கவே முடியல. அர்ச்சாவதாரத்தில் பெருமான் சேவை சாதிக்கிறார், கண்ணுக்கு இலக்காகிறாரேன்னு சொன்னால் அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற எம்பெருமானுடைய பெருமையை தெரிந்து கொண்டு அனுபவித்தால்தான் வசதியே தவிர, நானும் கோவிலுக்கு போனேன், பார்த்துட்டு வந்தேன், இன்னைக்கு எத்தனை கோவில் பார்த்தேன்னா 9 கோவில் பார்த்தேன், நவதிருப்பதி போய் சேவித்தேன், ஒரே நாள் காலையிலிருந்து இரவுக்குள்ள 9 கோவில்களையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்வதனால அதனாலே அர்ச்சாவதார எம்பெருமான சேவித்ததற்கு ஈடாகுமான்னு கேட்டால் அவர்கள் சொல்லும் பொழுதே பார்த்தேன்னு தானே சொல்லுகிறார்கள். இவர்கள் போய் ஏதோ பல பொருள்களை பார்க்கிற மாதிரி இந்த கோவிலில் இருக்கிற பகவானையும் பார்த்தேன்னு சொல்லுகிறார்கள். அதனால ஏற்றம் இல்லையே. இப்போ உண்மையை புரிந்து கொண்டு எப்பேற்பட்ட பகவான் இப்படி அர்ச்சா நிலையில இருக்கிறாருங்கிற அந்த உண்மையோடு அவரை நோக்கி சேவிக்க வேண்டும், அன்போடு பல்லாண்டு பாட வேண்டும். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால தான் வருமே தவிர, நாம கொண்டு கோவில்களை சேவித்தோம் பகவானை சேவித்தோம்னு சொன்னால் அது சேவித்ததுல கணக்கே இல்லை. இப்போ பெருமானை பார்த்தேன்னே சொல்ல முடியாது, பார்த்தாலும் சேவித்தாலும் சேவித்தேங்கிற அந்த கணக்கிலேயே அது வராது. ஆனால் இப்போ பகவானுடைய திருவடிகளை போய் பற்றணும்னு ஆசைப்பட்டாலும் யாராவது விடுவர்களா? அர்ச்சா நிலையில் இருக்கிற எம்பெருமான் போய் அவருடைய திருவடிகளில் என்னுடைய தலையை மடுக்கணும் சுவாமி அப்படின்னு சொன்னா எந்த கோவிலில் போய் எந்த பெருமானுடைய திருவடிகளில் நம்ம தலையை வைப்பது? நாமோ தாழ்ந்தவர்கள், ரொம்ப அத்தனை பாபங்களுக்கும் ஒரே உருவத்தோடு உருவமாக நாம் இருக்கிறோம். நம்ம போய் அந்த பகவானுடைய திருவடிகளை கீழே என்னுடைய தலை வைக்கிறேன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? அப்படி செய்ய முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஆனால் ஆச்சாரியன் எழுந்தருளி இருக்கிறார்னு சொன்னால் போய் நேராக அவருடைய திருவடிகளில் விழலாம், பிரார்த்திக்கலாம். உம்ம திருவடியை விட்டா வேறு கதி இல்லை, இந்த திருவடிகளை என்னுடைய தலையில வைக்க வேண்டும்னு பிரார்த்தித்தால் நிச்சயம் அவர் தம்முடைய திருவடிகளை கொடுப்பார். தலையில சூட்டி கொண்டு ஆனந்தத்தை அனுபவிக்கலாமே. பெருமான் விஷயத்துல இந்த ஆனந்தம் கிட்டாதே. மேலும் நாம் செய்கிற கைங்கரியங்கள்னால மகிழ்ச்சி ஏற்பட்டதா இல்லையாங்கிறது சந்தேகம். ஏன்னா எப்பவும் பெருமாள் சிரித்து கொண்டே இருக்கிறார். என்ன அபச்சாரங்களை பண்ணாலும், எத்தனை உபச்சாரங்களை சமர்ப்பித்தாலும் அவருடைய பொன் சிரிப்பு மாறுவதே இல்லை. ஆனால் ஆச்சாரியனுக்கு நாம செய்கின்ற அந்த கைங்கரியங்களை பார்க்கும் பொழுது அவருக்கு சந்தோஷம்னா அவர் இன்னும் சந்தோஷித்து, ஆஹா ரொம்ப நன்னா இருக்கு, இதை அப்படி செய் இப்படி செய்யணும் நம்மை வழி நடத்தி மேலும் பல கைங்கரியங்கள் நம்ம இடத்துல கூவி ஏவி காரியங்களை கொள்ளுகிறார், கைங்கரியங்களை கொள்ளுகிறார்னு பார்த்தால் இந்த ஏற்றம் ஆச்சாரியனை தவிர பகவானுக்கு இல்லையே. அதனால தான் ஆச்சாரிய விஷயத்துல இன்பம் எய்த முடியும். இன்பம் எய்தணும்னு சொன்னா அதற்கு ஆச்சாரியன் ஒருவர் தான் விஷயம். பகவானை பற்றினா இன்பம் எய்த முடியாது. எப்பொழுது கிட்டும்னு கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆச்சாரியனை பற்றினால் அந்த க்ஷணத்திலேயே இன்பம் கிட்டும். அதைத்தான் தெரிவிக்கிறார், நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன். இது எப்பேற்பட்ட விஷயம், இதை இழக்கிறீர்களே. உலகத்தவர்களை பார்த்து தெரிவிக்கிறார், எங்கேயோ போய் நின்று கொண்டு இன்பம் இன்பம் இன்பம்னு எதோ விஷயங்களை பற்றி கொண்டிருக்கிறீர்களே. தாழ்ந்த இன்பம் அதெல்லாம் விடுங்கள். இப்போ பகவான் இடத்துல வரணும்னு சொல்லுகிறீரான்னா பகவான் இடத்துல வந்தால் கூட உயர்ந்த இன்பம் கிட்டாது, அங்கேயும் சந்தேகம்தான். அதையும் தாண்டி மேல்படிக்கு வாருங்கள், ஆச்சாரியனுடைய திருவடிகளை அடைந்து அவருடைய திருநாமத்தை சொன்னால் அப்ப இனிக்கிறதே, அவ்வளவு சந்தோஷம், அத்தனை ஆனந்தம் நமக்கு கிட்டுகிறதே என்று நமக்கெல்லாம் உபதேசிக்கும் விதத்திலே தம்முடைய அனுபவத்தை தெரிவிக்கிறார். இன்பம் எய்தினேன், மனசு சககாரம் இல்லாமல் நாக்கினாலே சொல்லியே இந்த உயர்ந்த இன்பத்தை பெற்றுவிட்டேன் என்று தெரிவிக்கிறார். நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன், மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மற்றவர்கள்லாம் கேட்டார்களாம், எதற்கு நீர் ஆழ்வாரிடத்துல போகிறீர்? ஆழ்வாரிடத்துல இப்போ ஏதோ கொஞ்ச காலத்துக்கு ஈடுபடுகிறீர், ஆனா அவரையே சாதனம்னு சொல்ல முடியுமா? வைகுந்தத்துக்கு போகணும்னு சொன்னால் எல்லாரும் சாஸ்திரங்கள்ல என்ன உபதேசிக்கிறார்கள்? தொமேவ உபாய பூதோ மேபவ இது பிரார்த்தனா மதிஹி சரணாகதிஹி சா தேவேஸ்மின் பிரயுஜ்யதாம் என்று அந்த பகவான் புருஷோத்தமன் லோகவிக்ராந்த சரணௌ சரணம் தே அவ்ரஜம் விபோ என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றினால்தான் சம்சாரத்திலிருந்து கடக்க முடியும். தைவீஹ்யேஷா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று கண்ணன் எம்பெருமானும் தெரிவிக்கிறார். வைகுந்தத்துக்கு போகணும், சம்சாரத்தை கடக்கணும்னு சொன்னால் முக்திக்கு ஒரே வழி முகுந்தனான எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுவதுதானே. இதுதானே சாஸ்திரம் அறிந்த பெரியோர்கள்லாம் தெரிவிக்கிறார். நீர் என்னமோ ஆழ்வாரை பற்றினேன் இன்பம் அடைந்தேன்னு சொல்லுகிறீரே, இது எத்தனை நாளுக்கு நிற்கும்? ஏதோ இன்று ஆச்சாரியனை பற்றினேன் ஆனந்தத்தை அடைந்து விட்டேன்,
ஆனந்தம்னு சொன்னாலே கொஞ்ச காலத்துக்கு தான். நீடித்த ஆனந்தம், நிலைத்த ஆனந்தம்ங்கிறது இந்த உலகத்துல கிட்டாதே. நீர் என்னமோ ஆனந்தம் அடைந்தேன்னு சொல்லுகிறீர், வாஸ்தவம் அடையலாம், கொஞ்ச காலத்துக்கு இருப்பீர். அப்புறம் நீடித்த இன்பம், உயர்ந்த இன்பம், முக்தி வேண்டும்னு சொன்னார். அப்ப கட்சி மாறிவீரா இல்ல, பகவானுடைய திருவடிகளை பற்றுவீரா இல்லையா? அவரை பற்றினால்தானே வைகுந்தம் கிட்டும்னு சொன்னார். அதற்குத்தான் அடுத்த வரி தெரிவிக்கிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே. மெய்மையே மேவினேன், உண்மையாகவே நான் நம்மாழ்வாருடைய திருவடிகளைத்தான் பற்றி இருக்கிறேன். மேவினேன் என்றால் அவருடைய திருவடிகளை பற்றி இருத்தல், திருவடிகளை கைகளால தொட்டு அப்படியே ஆசிரியத்தல்னு மட்டும் அல்லாது, என்னுடைய வாக்கினாலையும் நம்மாழ்வாரைத்தான் சரணடைகிறேன், கைகளாலும் நம்மாழ்வாரைத்தான் சரணடைகிறேன். அதே போல மனசு ஆழ்வாருடைய திருவடிகளை தவிர வேறு எதையுமே என்னுடைய மனது எண்ணவில்லை, அவருடைய திருவடிகளையே சாதனமாக பற்றி இருக்கிறேன். முதல்ல பிராப்தியம் சொன்னார், அடையத்தக்க புருஷார்த்தம் எது? உயர்ந்த இன்பம். ஒவ்வொருத்தரும் இப்போ கஷ்டப்படுறோமே, உலகத்துல பல சிரமங்களை படுகிறோமே, எதற்குன்னா நல்ல இன்பம், நிறைவான இன்பம் வேண்டும், நிலையான ஆனந்தம் வேண்டும். இதற்கு தானே ஒவ்வொருத்தரும் முயற்சிக்கிறோம். அப்ப அந்த இன்பம் ஆழ்வாருடைய திருநாமத்திலிருந்து கிடைக்கிறது சொல்லிட்டார். அப்பவும் சந்தேகம் வருது, இல்ல இந்த உலகத்துல இன்பம் கிட்டியது வாஸ்தவம், ஆனா பரலோகம் வைகுந்தத்திற்கு போய் அங்க ஆனந்தம் வேண்டுமேன்னு சொன்னால் அதுவும் ஆழ்வாருடைய திருவடிகளே நமக்கு கொடுக்கும். எதற்கு பதட்டப்படணும்? ஆழ்வாருடைய திருவடிகளை பற்றினார்க்கு நிச்சயம் வைகுந்தம் கிட்டும். அதைத்தான் உறுதிப்படுத்துகிறார். மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, அவருடைய திருவடிகளை உண்மையாக பற்றி இருக்கிறேன், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனியா முறாமை உயிரளிப்பான் என்னின்ன யோனியமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய். நம்மாழ்வார் பகவானுடைய திருவடிகளை பற்றினார், கதறுகிறார். மெய் நின்று கேட்டருளாய், பெருமாளே நீ சத்தியமா இதை கேட்கணும், ஏதோ அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்து கொண்டு என்னை அப்படி கை நழுவ விடாமல் உறுதியாக சத்தியமாக இவ்விடத்துல நின்று கொண்டு என்னுடைய பிரார்த்தனையை கேட்க வேண்டும்னு பெருமானை பற்றி இருக்கிற ஆழ்வார் பதறுகிறார். இப்ப நம்மாழ்வாரை பற்றி இருக்கிற மதுர கவி ஆழ்வார் மெய்மையே மேவினேன் அவன் பொன்னடி, ஆழ்வாருடைய திருவடிகளை நான் பற்றி விட்டேன், மெய்மையே சத்தியமாக பற்றி விட்டேன், எனக்கு இனிமே அந்த கதரெல்லாம் வேண்டாம், கொடுப்பாரா மாட்டாராங்கிற சந்தேகம் இல்லை, நிச்சயமாக இது எனக்கு கிட்டும். மெவினேன் அவன் பொன்னடி. அவன் பொன்னடினா யாருடைய திருநாமம் இனிக்கிறதோ அவருடைய திருவடிகளையே பற்றினேன். இங்க ஒருத்தர் திருநாமம் இனிக்கிறதே, அவரை விட்டுட்டு இன்னொருத்தரை பற்றினான்னு பார்த்தா அல்ல அல்ல, யாருடைய திருநாமம் பரம் போக்கியமாக இனிமையாக இருக்கிறதோ அவன் திருவடி, பேர்பட்ட சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடிகளையே பற்றி இருக்கிறேன். அவன் பொன்னடி, பொன்னடின்னு சொன்னா உயர்ந்த தங்கம் போலே அத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது. தங்கம்னு சொன்னால் எத்தனை பேருக்கு அதுல விருப்பம். அக்ஷய திருத்தியைன்னு சொன்னால் எல்லோரும் போய் தங்கத்தை வாங்குறோம், அன்னைக்கு வாங்கினா இன்னும் குறைவில்லாம தங்கம் சேரும் என்றெல்லாம் நிறைய நம்பிக்கையோடு வாங்குகிறோம். அது பொருள் அல்ல, தங்கத்துல உண்மையா விருப்பம் கொள்வது கூடாது. அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகத ஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோர் பவதோஸ்ய தயைக சிந்தோகோ என்று ராமானுஜர் எப்படிப்பட்டவர்னா எம்பெருமானுடைய திருவடிகளையே தங்கமாக மதித்து மற்ற அத்தனை வைர வைடூரிய மாணிக்க கோமேதகம் எத்தனை நவரத்னங்களை கொண்டு வைத்தாலும் புல்லுக்கு சமம்னு அத்தனையும் திரும்பி கூட பார்க்க மாட்டாராம். அப்படிப்பட்ட ராமானுஜர் அவருடைய திருவடிகளையே கொண்டிருக்க வேண்டும். அதே போல ராமானுஜர் பற்றி இருக்கிற நம்மாழ்வாருடைய திருவடிகள் அதுதான் நமக்கு தங்கம், அதுதான் பொன்னடி என்று தெரிவிக்கிறார். தங்கம்னு சொன்னால் எல்லாருடைய மனதிலையும் விருப்பம் அதிகரிக்கிறது. ஒரு விஷயம் தங்க குடம், தங்க கடிகாரம், தங்கத்தினால ஆக்கப்பட்டிருக்கிற பாத்திரம்னு சொன்னால் உடனே விருப்பம் வருகிறது. அது எப்படி இருக்கு பார்க்கணுங்கிற ஒரு விருப்பம் ஏற்படுகிறது அல்லவா? அதைத்தான் ஸ்பிருகணீயதை என்று வடமொழியிலே தெரிவிப்பார்கள். ஸ்பிருகணீயதா, தங்கம்னு சொல்லும் பொழுதே கேட்பவர்களுக்கெல்லாம் அதுல ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது, விருப்பம் அதிகரிக்கிறது. அத மாதிரி நம்மாழ்வாருடைய திருவடின்னு சொன்னால் அத்தனை பேருக்கும் விருப்பம். ஆஹா, நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய திருவடிகள்ல அவ்வளவு விருப்பம் நமக்கு ஏற்படும் என்று தெரிவிக்கிறார். அப்ப பொன்னடி, மேலே பொன் என்றால் தூய்மையானது என்று தெரிவிக்கிறார். பொன் என்றால் ரொம்ப தூய்மையானது, பரிசுத்தமானது. தங்க குடம்னு சொன்னால் ரொம்ப தூய்மையானது. தங்க குடத்தை அப்படியே பச்சாரகர் தொட்டு கொடுத்தால் அப்படியே அர்ச்சகர் எடுத்துக்கொண்டு பெருமானுக்கு கைங்கரியத்துக்கு உபயோகிக்கலாம். தங்க குடம்னு சொன்னால் தங்கத்தால் ஆக்கப்பட்டிருக்கிற திருவாபரணம் எல்லாமே ரொம்ப தூய்மையானது. அப்ப ஆழ்வாருடைய திருவடிகள்
பரம தூய்மையானது, நம்முடைய பாபத்தை எல்லாம் களைகிறதுன்னு சொன்னால் எவ்வளவு தூய்மை அவருக்கு இருக்க வேண்டும். இன்னைக்கும் நம்ம பெருமானுடைய சன்னதிகளில் போய் பிரார்த்திக்கிறோம். நம்முடைய தலைக்கு பெருமானுடைய அந்த திருவடிகள் பாதுகைகளை எழுந்தருள பண்ணுகிறார்கள். அதற்கு என்ன திருநாமம்? ஷடகோபன். என்ன சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி, அவருடைய திருநாமத்தை தானே எம்பெருமானுடைய பாதுகைகளுக்கே சாத்தி இருக்கிறார்கள். அப்போ ரொம்ப தூய்மையானது. பெருமானுடைய திருவடிகள் பாதுகைகளாகவே சுவாமி நம்மாழ்வார் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆழ்வாருடைய திருவடிகள் பொன்னடி. பொன்னுன்னு சொன்னால் விருப்பம் அதிகரிக்கிறது, ரொம்ப இனிமையாக இருக்கிறது, அனுபவிப்பதற்கு தகுந்ததா இருக்கிறது. அதே சமயத்துல தூய்மையாக இருக்கிறது, நம்முடைய பாபத்தை எல்லாம் களைகிறது. இந்த உலகத்துல இதெல்லாம் நேர்மாறா இருக்கும். எதெல்லாம் நாம ஆனந்தமா அனுபவிக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு தாழ்வைத்தான் கொடுக்கும், அதெல்லாம் நமக்கு குற்றத்தை தான் அதிகரிக்கும். ஏதோ கடைகள்ல அப்படியே தின்பண்டங்கள் இருக்கு, பார்க்கறதுக்கு நாக்குல எச்சல் ஊறுறது, ரொம்ப அப்படியே மனசு இழுக்கிறது, அதனுடைய வாசனையே அவ்வளவு நன்னா இருக்குன்றோம். பார்த்த உடனே 2 வாயில போட்டுக்கலாமான்னு தோன்றது. போட்டுண்டா என்ன ஆகும்னா உடனே தோஷம் குற்றம். அதனால நமக்கு சத்துவகுணம் போய் ரஜோகுணம் தமோகுணம் அதிகரிச்சு பாப்பங்கள் தான் அதிகரிக்கும். இப்போ ஆனந்தமா இருக்கேங்கிறதுக்காக அதை அனுபவித்தால் குற்றம் தான் அதிகரிக்கிறது. அதே சமயத்துல ரொம்ப தூய்மையாக இருக்கு அப்படின்னு சில பொருள்கள் எல்லாம் இருக்கு. அந்த தூய்மையானதெல்லாம் அனுபவத்திற்கு தகுந்ததா இருக்குமான்னு பார்த்தா அப்படி அல்ல. இப்போ பசுஞ்சாணம் அதை வைத்துக்கொண்டு சுத்தம் பண்றோம், ரொம்ப தூய்மையானது. பசுஞ்சாணத்தை கொண்டுதான் எச்சலை சுத்தம் பண்ணணும் என்று கொண்டு இருக்கிறோம். அவரவர்கள் சாப்பிட்ட இடத்துல அந்த எச்சல், அந்த இடத்தை சுத்திகரிப்பதற்கே பசுஞ்சாணத்தை உபயோகப்படுத்துகிறோம். எவ்வளவு தூய்மை! அப்படிப்பட்ட தூய்மையான பசுஞ்சாணத்தை அனுபவிக்க முடியுமான்னு பார்த்தா ஒரே அதுல துர்கந்தம் இன்னும் வீசுகிறது. அதை பக்கத்துல வைத்துக்கொண்டு அனுபவிக்க முடியுமான்னு அனுபவிக்க முடியாது. அப்ப தூய்மையா இருப்பது எல்லாம் அனுபவத்திற்கு தகுந்ததாக இல்லை. அனுபவத்திற்கு தகுந்ததாக இருப்பதெல்லாம் தூய்மையாகவும் இல்லை. ஆனா நம்மாழ்வாருடைய திருவடிகளோ பரம தூய்மையாய் பரமபோக்கியமாய் இனிமையாக இருக்கிறதே என்று கொண்டாடி, ஆகவே மெய்மையே சத்தியமாக சொல்லுகிறேன், ஆழ்வார் திருவடிகளை தவிர வேறு எங்கும் போகாது. இது எத்தனை நாள் ஆனாலும் சரி, இங்கிருந்து வைகுந்தத்திற்கே சென்றாலும் அங்கேயும் ஆழ்வாருடைய திருவடிகளைத்தான் பற்றி இருப்பேனே தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். இல்லையே, வைகுந்தம்ங்கிறது பெருமானுடைய நாடு, அவருடைய இடமாச்சேன்னு சொன்னால் கிடையாதே. வைகுந்தத்தை எப்பொழுதோ ஆழ்வாருக்கு கொடுத்து விட்டார். பொன்னுலக ஆளீரோ புவனி முழுது ஆளீரோ நன்னில புள்ளினங்காள் வினையாட்டியேன் நான் இறந்தேன் என்று சுவாமி நம்மாழ்வாரே தெரிவிக்கிறார். வைகுந்தத்தையும் இந்த நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டத்தையும் ஆழ்வாருக்கு கொடுத்துட்டாராம் எம்பெருமான். இப்ப ஆழ்வார் தம்முடைய சொத்தாக அதை கொண்டு புள்ளினங்கள் பறவைகளை பெருமானிடத்துல தூது விடுகிறார். தூது விடுகிறச்ச இந்த பறவைகளுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணுமே. இந்த பறவைகள் போய் இந்த பராங்குஷ நாயகியை பத்தி பகவான் இடத்துல சொல்லி சேர்த்து வைக்க போகிறார். பறவைகளுக்கு தகுதியா ஒரு பரிசு கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்னு பார்த்தவர், இதோ பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறாரே உபய விபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி, இந்த இரண்டையும் இந்த பறவைகளுக்கு கொடுக்கிறேன் என்று நம்மாழ்வார் தாம் கொடுப்பதாக தெரிவிக்கிறார்னு சொன்னால், அப்ப சொத்து யாருடையது? நம்முடைய சொத்தா இருந்தால் நம்ம எடுத்து கொடுக்க முடியும். இப்ப ஆழ்வாருடைய சொத்து தான் வைகுந்தம். ஆகையினாலே தான் மதுரகவி ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, வைகுந்தத்திற்கு போனாலும் ஆழ்வாருடைய திருவடிகளை தவிர வேறு எங்கும் செல்ல மாட்டேன் என்று தெரிவிக்கிறார். அப்ப மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே, எனக்கு பிராபியமாக இனிமையாக இருப்பது நம்மாழ்வாருடைய திருவடிகள். அடுத்து சாதனமாக இங்கிருந்து அக்கறைக்கு போகணும், வைகுந்தம் சம்சார சம்பந்தமே அற்று முக்தி பெற வேண்டும்னு சொன்னாலும் ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் என்று தெரிவித்து, தேவு மற்ற அறியேன் குருகூர் நம்பி அடுத்து சாதிக்கிறார். எனக்கு தேவு தெய்வம் வேற யாரையும் தெரியாது. தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி, தேவு குருகூர் நம்பி மற்ற அறியேன் என்று ஆச்சாரியர்கள் விளக்குகிறார்கள். தேவுன்னா தெய்வம். தெய்வம் யாரு? அடுத்தவர்கள்லாம் கேள்வி கேட்கலாம் மதுரகவி ஆழ்வாரிடத்துல, நன்னாதான் இருக்கு, நீ சொல்றது ஆழ்வாருடைய திருநாமத்தை சொன்னா ரொம்ப இனிமையாக இருக்கு. அதே மாதிரி வைகுந்தத்திற்கும் ஆழ்வாருடைய திருவடிகள் அதுவே சாதனமாக இருந்து அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கும், வாஸ்தவம் தான். ஆனா தெய்வம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லும் பொழுது தெய்வம் தேவன் என்று பகவானத்தான தெரிவித்திருக்கிறது. பிரம்மம் புருஷோத்தமன் அவர்தான் தெய்வம்னு சாஸ்திரங்கள்ல கூறியிருக்கிறதேன்னு சொன்னால், அப்படியா இது ரொம்ப புதுசா இருக்கே அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றார். நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. தெய்வம்னு சொன்னால் நம்மாழ்வார் தான் நான் கொண்டிருக்கிறேன். அதனால தான் தேவு குருகூர் நம்பி மற்ற அறியன். நீங்கள் எதோ சொல்லுகிறீர்களே தெய்வம் தெய்வம்னு யாரையோ சொல்லுகிறீர்களே, அது யாரையுமே எனக்கு தெரியாது. மற்றுன்னுட்டார். அவர்களுடைய பெயரை சொல்லுவது கூட அவருக்கு விருப்பம் இல்லையாம்.
பாவோ ந அந்யத்ர கச்சதி என்று திருவடி ஹனுமான் தெரிவித்தார். ராமபிரானை சேவித்த இந்த உடல், ராமபிரானை அணைத்து கட்டி ஆலிங்கனம், ராமபிரான் அவ்வளவு உச்சி முகந்து பார்த்து அவரை அணைத்து தன்னுடைய அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த உடலை விட்டுட்டு, ராமபிரானுடைய இந்த அனுபவத்தை விட்டுட்டு இனி இதை தாண்டி வேறு எங்கும் செல்லுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று திருவடி ஹனுமான் ராமபிரானிடத்துல தெரிவித்தார். அதை போல இப்ப நம்மாழ்வாரிடத்துல தெரிவிக்கிறார். தேவு குருகூர் நம்பி மற்ற அறியேன், குருகூர் நம்பியை தவிர வேறு தெய்வம்னு யாராவது இருக்கிறார்களான்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு தெரிவிக்கிறாராம். ஏன் அப்படின்னா சாஸ்திரங்கள்ல என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? குரு சாட்சாத் பரபிரம்ம ஆச்சாரிய தேவோ பவ என்று. குரு ஆச்சாரியன், அவரையே தெய்வம் என்று கொள்ள வேண்டும். சாக்ஷான் நாராயணோ தேவஹ கிருத்வா மத்தியமயீம் தனும் என்று. அந்த நாராயணனான எம்பெருமான் வேறல்ல, இந்த ஆச்சாரியன் வேறல்ல, ஆச்சாரியனே நடமாடும் தெய்வம் என்றெல்லாம் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகவே நம்மாழ்வார் தான் தேவு, அவரை தவிர மற்ற அறியேன். குருகூர் நம்பிங்கிறார். குருகூர் நம்பின்னா திருக்குருகூருங்கிற அந்த திவ்ய தேசத்திலே அவதரித்தவர் ஷடகோபன். நம்பி என்பதினாலே பூர்ணர், எல்லா விதமான நற்பண்புகளுக்கும் ஒரே இருப்பிடமாக இருக்கிறாராம். பகவானுக்கு கூட நம்பின்னு பெயர் உண்டு. சாஸ்திரங்கள்லேயே எம்பெருமானை பூர்ணன், இதப்பூர்ணம் அதப்பூர்ணம் பூர்ணாது பூர்ணம் உதச்சதே சர்வம் பூர்ணம் சகோம் என்று சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. இப்போ பகவான் எல்லா விதமான நற்பண்புகளுக்கும் ஒரே இருப்பிடமானவர் வாஸ்தவம் தான். ஆனா அந்த பகவானுக்கு கூட ஒரு குறை இருக்கிறது. என்ன குறை? நாமெல்லாம் போய் பகவானை பற்றினால் சில பேருக்கு முக்தி கொடுக்கிறார், சில பேருக்கு மீண்டும் சம்சாரத்திலேயே பிறவி கொடுக்கிறார். அவரவர்களுடைய கர்மத்திற்கு ஏற்ப நடந்து கொள்ளுகிறார். மேலும் அவருடைய விருப்பம் எங்கு அதிகரிக்கிறது? அவரிடத்தோடு நின்றால் அவருக்கு விருப்பம் அதிகரிப்பதில்லை, ஆனந்தம் அதிகரிப்பதில்லை. அவருடைய திருவடிகளுக்கு திருவடிகளுக்கு திருவடிகளுக்குன்னு அணுக்க தொண்டர்களாக இருக்கிற ஆச்சாரியர்களிடத்துல சென்றால்தான் பகவானுக்கே விருப்பம் அதிகரிக்கிறது. அப்ப பகவானை பற்றினால் கூட அவருக்கு ஒரு குறை இருக்கிறதே. என்ன இவன் நம்ம இடத்துலதான் வந்திருக்கிறான், நம்முடைய அடியவர் ஆழ்வார் இடத்துல போகவில்லையேன்னு பகவானுக்கு ஒரு குறை வருகிறது. ஆனால் இப்ப நம்மாழ்வாரை பற்றினோம்னு சொன்னால் அவருக்கு அந்த மாதிரி குறை வருமானா? ஏன்னா பகவானையே தாண்டி அவரையும் பற்றி விட்டு இப்ப இறுதி நிலமாக நம்மாழ்வாரை பற்றி இருக்கிறோம்னு சொன்னால் இனி இவரை தாண்டி வேற எங்கேயும் செல்லவே வேண்டாமே. அப்படிப்பட்ட நம்மாழ்வாரை பற்றி இருப்பதனாலே நம்மாழ்வாருக்கு உயர்ந்த ஆனந்தம், பகவானுக்கு அதை விட ஆனந்தம். ஆகவே நம்மாழ்வார் தான் நம்பியம். எம்பெருமான் நம்பியான்னு கேட்டா சந்தேகம். ஆழ்வார் நம்பி, அவர் தான் பூர்ணர் சொன்னார். வாஸ்தவம், அவர் தான் பூர்ணர். குருகூர் நம்பி, திருக்குருகூரிலே அவதரித்த சுவாமி நம்மாழ்வார், அவர்தான் தெய்வம். தேவு மற்றறியேன், எனக்கு வேறு தெய்வம் யாரு என்பது தெரியாது. தெய்வத்தை நான் அங்கீகரிக்கிறேன், ஆனால் இவர் தான் தெய்வம், இவரை தவிர வேறு யாரையும் தெய்வம்னு எனக்கு தெரியாது, அப்படி எனக்கு கேள்விப்பட்டதே இல்லை என்று தெரிவிக்கிறார். தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி. அப்ப எனக்கு தெய்வம் என்றால் சுவாமி நம்மாழ்வார் தான். சரி, வாஸ்தவம், நம்மாழ்வார் தான் தெய்வம். அதற்கப்புறம் காலக்ஷேபம், பொழுது போக வேண்டுமே. நாம நம்முடைய அந்த வாழ்நாள் முழுவதையும் செலவழிக்க வேண்டும். அதை எப்படி செலவழிக்க போகிறீர்னா அதற்கு வேற விஷயத்தை பற்றணுமா என்ன? இந்த அதாவது பற்றின விஷயத்துல குறை இருந்தால்தான் வேற விஷயத்தை நாடி போக வேண்டும். எப்போ நம்பிய பற்றி இருக்கிறேனோ, பூர்ணரை பற்றி இருக்கிறேனோ, இவரை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுமா? தேவையே இல்லை. இவர் தான் பூர்ணர். ஆகவே இவரை விட்டு மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இவரிடத்திலேயே அனுபவம் இருக்கிறது. தேவமத்தறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திருவினை. குருகூர் நம்பி பா, குருகூர் நம்பியாலே அருளி செய்யப்பட்டிருக்கிற பா என்றால் திவ்ய பிரபந்தங்கள், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள் எல்லாமே குருகூர் நம்பி அருளி செய்திருக்கிற பாக்கள் தானே, பாசுரங்கள் தானே. எப்படி வால்மீகி பகவான் ரிஷிகி என்று ஆப்த தமத்துவம், நம்புவதற்கு ரொம்ப உயர்ந்தவர், நம்ப தகுந்தவர் என்று வால்மீகி கொண்டாடப்படுகிறார். அப்படிப்பட்ட வால்மீகி சொல்லியிருக்காருன்னு சொல்றதுனாலே ராமாயணத்திற்கு அவ்வளவு ஏற்றம். ராமாயணத்துல ஒரு விஷயத்த பிரமாணமா அங்கீகரிக்கிறோம்னா வால்மீகி சொன்னது வேதத்திலேயே அந்த மாதிரி வாக்கியங்கள் இருக்கு. சகோவாச்ச வியாச பாராசரியா அப்படின்னு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாசர் பாராசரர், பராசரருடைய பிள்ளையான வியாசர் இந்த விஷயத்த சொல்லி இருக்கிறார்னு சொன்னால் இனிமே அதற்கு மேல ஆலோசனை பண்ணி ஆக்ஷேப சமாதானங்களை எழுப்பி இது சரியா இல்லையான்னு சந்தேகத்தெல்லாம் படவே வேண்டாம். அவர் சொல்லிட்டார்னா அப்படியே ஏத்துக்கலாம் என்ன ஆச்சாரியர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கிறது.
அதே போல இப்ப குருகூர் நம்பி நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் அவதரித்திருக்கிற ஆழ்வார் இவருடைய வார்த்தைன்னு சொன்னால் அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். அதற்கு மேல அதை ஆலோசனை பண்ணி இதுல எது நன்மை எது தீமைன்னு ஆராய வேண்டுமான்னு பார்த்தால் அப்படிப்பட்ட அவசியமே இல்லை. குருகூர் நம்பி பா என்று அதற்கு ஏற்றம். அல்லது குருகூர் நம்பி விஷயமான பா என்றால் குருகூர் நம்பியினுடைய பெருமைகளை விளக்குகின்ற கண்ணினன் சிறுத்தாம்புன்னு கொள்ளலாம். ஏன்னா முதல்ல திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை கொண்டால் வாஸ்தவம். ஆனா அதுல நம்மாழ்வார் என்ன அருளி செய்திருக்கிறார்னா அது முழுவதுமே பகவத் பிரபாவம். திருவாய்மொழி முதலான அத்தனை திவ்ய பிரபந்தங்களும் பகவானுடைய பெருமையை தான் நன்னா விளக்குகிறது. அதை இவர் இப்ப மதுர கவியாழ்வார் நான் அந்த பாசுரங்களை சொல்லிக் கொண்டு நன்னா என்னுடைய பொழுத போக்க போகிறேன், எப்பொழுதும் இப்ப அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்கள்ல ஈடுபட்டு இருக்க போகிறேன்னு சொன்னால் இப்ப ஆழ்வாருடைய அனுபவமே வராதே. ஆழ்வார் அருளி செய்திருக்கிற பகவானுடைய பெருமைகளுடைய அனுபவமாகத்தான் போகும். இப்ப அது மதுர கவியாழ்வாருக்கு ஏற்புடையதாக இருக்குமான்னு கேட்டால் ஒரு விதத்துல ஏற்புடையதாக இருக்கும். என்னன்னா இப்ப பகவானையும் இவர் நேரே அனுபவிக்கவில்லை. முதல் பாசுரத்திலே கண்ணினன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் என்று கண்ணனம் பெருமானுடைய அந்த நவநீத சௌரியம், அதனாலே அவர் உரலோடு கட்டப்பட்ட அந்த விஷயத்தை ரொம்ப அழகா அனுபவித்தார். எதற்குன்னா அது ஒன்றும் இல்லை, என்னுடைய நம்மாழ்வார் அதுல ரொம்ப ஈடுபட்டிருக்கார். அவருக்கு அந்த சரித்திரம்னா அப்படி கொள்ளை ஆசை, அதில் அப்படியே மூர்ச்சித்து விழுந்து விட்டார். ஆகையினாலே அவ்வளவு ஈடுபட்டிருப்பதினாலே ஒரு வார்த்தை அதையும் சொல்லி வைப்போம், அதுதானே ஆழ்வாருக்கு இன்னும் ஆனந்தத்தை கொடுக்கும், அதனாலே சொன்னேன் என்றுதான் முதல் பாசுரத்துல சொன்னார். அதே போல திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்கள்ல பகவானுடைய பெருமைகள் கூறப்பட்டிருந்தாலும் என்னுடைய நம்மாழ்வார் தானே கூறியிருக்கிறார். குருகூர் நம்பியான சுவாமி நம்மாழ்வார் கூறியிருப்பதினாலே நிச்சயம் எனக்கு அது ஏற்புடையதுதான். அவர் எப்ப சொல்லியிருக்காரோ நான் அதை ஏத்துக்கிறேன். ஆனா நானா பகவத் பிரபாவத்தை பாட மாட்டேன் என்பதினாலே ஆழ்வாருடைய பாசுரங்களையே அனுபவித்துக் கொண்டு பொழுது போக்குவேன் என்று ஒரு அர்த்தம். ஆனா அதை விட இன்னும் பொருத்தமா என்ன ஆச்சாரியர்கள் மற்றொரு அர்த்தத்தை காட்டுகிறார்கள்னா, வேண்டாம் எனக்கு அந்த பாசுரங்களுக்கெல்லாம் போக வேண்டாம். குருகூர் நம்பி பாவின் இன்னிசை என்றால் குருகூர் நம்பியினுடைய பெருமைகளை சொல்லுகின்ற கண்ணினன் சிறுத்தாம்பு இந்த 11 பாசுரங்கள் இருக்கே, மதுர கவியாழ்வார் இந்த 11 பாசுரங்களையே மீண்டும் 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 சொல்லி 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 அனுபவிக்கிறாராம். இதை தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாமே. மாதா பிதா யுவதய ஸ்தனையாகான்னு இந்த உலகத்துல யார் யார் மூலமாக என்னென்ன விதமான நன்மைகள் நமக்கு ஏற்பட வேண்டுமோ, தாயாலே ஒரு குழந்தைக்கு நன்மை, தந்தையாலே ஒரு குழந்தைக்கு நன்மை, அதே போல ஆச்சாரியனாலே நன்மை, அதே போல உற்றார் உறவினர்களாலே நன்மை, சொத்து பத்து அதனாலே நன்மை, இப்படி என்னென்ன விஷயத்தினால என்னென்ன ஆனந்தம் நன்மை ஏற்பட வேண்டுமோ அது அத்தனையும் நம்மாழ்வார் தரத்துல எனக்கு ஏற்படுகிறது. அவர் விஷயமாகவே எனக்கு எல்லா விதமான அனுபவம் இருக்கிறதுன்னு சொன்னால் அப்ப நான் ஏன் மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும்? எல்லா விதமான இன்பமாக இருக்கிற நம்மாழ்வாரையே கொண்டு என்னுடைய பொழுது முழுவதும் அதிலேயே செலவழிப்பேன் என்பதினாலே கண்ணினன் சிறுத்தாம்பு பாசுரங்களை சொல்லிக்கொண்டே பொழுதை போக்குவேன் என்று சொல்லுகிறார் என்றும் புரிந்து கொள்ளலாம். அப்போ குருகூர் நம்பி பாவின் இன்னிசை, பாவின் இன்னிசைனா பாசுரங்கள் அருளை செய்யும் பொழுதே நம்மாழ்வார் இசையோட பாடியிருக்கிறார். சில பேர்லாம் பாட்டை எழுதிடுவார், அதுக்கப்புறம் இதை எப்படி மெட்டில் அமைக்கலாம், என்ன இசை அமைத்து பாடலாம்னு ஆராய்ச்சி பண்ணி இது பொருத்தமா இருக்குமா அது பொருத்தமா இருக்குமான்னு நிறைய ஆலோசனை பண்ணி அப்புறம் அதற்கு இசையை சேர்ப்பார்கள். அது மாதிரி இப்ப நம்மாழ்வார் என்றோ ஒரு நாள் பாசுரங்களை இயற்றி பின்பு ஒரு நாள் இதற்கு என்ன இசை கூட்டலாம்னு அப்படி யோசித்தாரான்னு பார்த்தா அப்படி அல்லவே. பன்னார் பாடல் எங்கவிகள் யானாய் தன்னை தான் பாடி தென்னாவென்னும் எண்ணம்மான் திருமாலிரும் சோலையானே. பன்னார் கவி, பண்கள் அந்த இசை அந்த ராகம் மெட்டு எல்லாம் அதுல இயைந்து பாசுரங்கள் வெளிவந்திருக்கின்றன. அப்படி வெளிவந்த பாசுரங்களுடைய இசையில பகவானே ஈடுபடுகிறாராம். திருமாலிரும் சோலை எம்பெருமான் அப்படியே திருவாய்மொழியை கேட்டு கேட்டு தலையை அசைத்து கொண்டு தென்னா தெனா தென்னா தெனான்னு அவரே வாய் புலற்றுகிறார்னு சொன்னார். அப்போ பாசுரங்களுக்கு இருக்கிற அந்த இசை அது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. இந்த இனிமையே போரும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இதிலேயே செலவழித்து விடலாம் என்று தெரிவிக்கிறார். இப்போ பாவின் இன்னிசை பாடி திரிவனே, அந்த இன்னிசையை வாய் கொண்டு பாட வேண்டும், நம்முடைய நாக்கு கொண்டு பாட வேண்டும். விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன்னு ஹஸ்தபாதாதி சயுதா என்று சாஸ்திர வச்சனம். இந்த உடல் இருக்கிறதே இது பகவான் தான் கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் இந்த உடலை பகவான் தான் கொடுக்கிறார். எதற்கு கொடுக்கிறார்? இந்த உடலை கொண்டு பகவானுக்கு தொண்டுகளை செய்து உயர்ந்த ஆனந்தத்தை பெற வேண்டும், சிறந்த இன்பத்தை பெற வேண்டும். அதற்கு தான் உடலை கொடுக்கிறார். நாம என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? இந்த உடலை கொடுத்தால் அப்ப துக்கம் தான், உடல்னு சொன்னாலே துக்கம்,
துக்கப்படுவதற்கு தான் பெருமாள் கொடுத்திருக்கிறார்? அல்லவே அல்ல. இந்த உடலை கொண்டு சுகப்படுவதற்குத்தான் பெருமாள் ஒவ்வொரு தடவையும் சிருஷ்டிக்கிறார். பொருளன் உலகம் படைத்தவன் புகழ்மேல் மருளில் வன்குருகூர் ஷடகோபன் என்று ஒவ்வொரு தடவையும் இது பொருளாகும் பொருளாகும். இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் திருந்தி இந்த உடலை நன்றாக தகுந்த விஷயத்திலே செலவழிப்பார்கள் என்பதற்காகத்தான் படைக்கிறார். முன்னீர் ஞாலம் படைத்த எம் முகில் வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்று சுவாமி நம்மாழ்வார் நீ கொடுத்த இந்த உடலை சரியாக பயன்படுத்தாமல் உடலினுடைய சுகத்திற்கே ஆட்பட்டவனாக அதற்கு பின்னாடியே அலைந்து கொண்டிருக்கிறேன். இப்ப அதை மாற்றி உன்னுடைய திருவடிகளை நீ சேர்த்து கொண்டிருக்கிறாய், என்ன ஆச்சரியம்னு பெருமானிடத்துல கொண்டாடினார். ஆனா இங்க நம்மாழ்வார் விஷயமாக என்னுடைய இந்த உடல், என்னுடைய இந்த வாக்கேந்திரியம் இது உமக்காகவே இப்ப பயன்படுகிறது, உம்முடைய ஆனந்தத்திற்காகவே. உம்முடைய திருநாமத்தை சொல்லி ஆனந்தம் ஏற்படுகிறது, உம்முடைய பாசுரங்களை சொல்லி உயர்ந்த ஆனந்தம் ஏற்படுகிறதுன்னு இதிலேயே ஈடுபடுகிறார். இன்னிசை பாடி திரிவனே, இந்த வாயை கொடுப்பதே எதற்குன்னா இந்த இன்னிசையை பாடுவதற்குத்தான். ஆண்டாள் நாச்சியாரும் தெரிவித்தாளே, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. பாடின்னு சொன்னாலே வாயால தான் பாடணும், சிந்தித்தல்னு சொன்னாலே மனதால தான் சிந்திக்கணும். இப்ப வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு ஏன் சொல்லுகிறாருன்னா, அதுவா வாய் கொடுத்தது பாடுவதற்குத்தான், மனசு கொடுப்பது சிந்திப்பதற்குத்தான். எதை சிந்திக்கணும் எதை பாடணும்? அது எம்பெருமானுடைய திருநாமத்தை பாடணும், எம்பெருமான சிந்திக்கணும்னு ஆண்டாள் சொன்னாள். ஆனா அதை காட்டிலும் ஆழ்வாருடைய திருநாமத்தை பாடணும், ஆழ்வாருடைய பெருமைகளை பாடணும், ஆழ்வாரையே மனதாலே சிந்திக்கணும். அப்ப நமக்கு அனுபவத்திற்கும் ஆழ்வார், அவருடைய பாசுரங்களே நமக்கு எல்லா விதமான அனுபவத்தையும் கொடுக்கின்றன. பாடி திரிவனை. உலகத்துல நம்ம எல்லாம் கேட்டா எப்படி வாழ்க்கை ஓடுறது, எது ஜீவனம்னு கேட்டா நன்னா ஆகாரம் சாப்பிடுறோம் அதனால ஒரு நன்னா சுத்த முடியறது அப்படின்னு சொல்றோம். ஓடி ஆடி வேலை பார்க்குறவங்க எப்படி முடியறதுன்னா, அதுவா நன்னா சாப்பிட்டா ஆகாரம் சாப்பிட்டாதான் சுத்த முடியறது. எந்த கைங்கரியமா இருந்தாலும் ஆகாரம் சாப்பிட்டாதானே செய்ய முடியும். ஒரு நாள் ஆகாரம் தாமதம் அப்படின்னாலே உடனே அப்படியே கண்கள்லாம் பஞ்சடைகின்றன, ஒன்றும் முடியலை, வேர்த்து கொட்டி போயிடுறது, உடல் முடியலை, அப்படியே போய் ஒடுங்கி போய் விடுகிறோம். இப்போ நமக்கெல்லாம் எது ஜீவனம், வாழ்க்கை நன்னா வாழ்கிறோம், எல்லா காரியங்களையும் ஓடி ஆடி செய்கிறோம்னு சொன்னால் நல்ல ஆகாரம் உணவு, திடமான உணவு சாப்பிட சாப்பிட சக்தி வருகிறதுன்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ ஆழ்வார் தெரிவிக்கிறார், எனக்கு இந்த ஆகாரத்தினாலெல்லாம் சக்தி இல்லையாம். பாடி திரிவனே, நன்னா நான் திரிகிறேன், உலகத்துல எல்லா காரியங்களையும் செய்கிறேன், என் திசையும் போய் நம்மாழ்வாருடைய பெருமையை சொல்லுகிறேனே, அதற்கு எது எனக்கு சக்தி கொடுக்கிறதுன்னா அதுவா இதோ ஆழ்வாருடைய பாசுரங்களை வாயால பாடுவதே எனக்கு அந்த சக்தியை கொடுக்கிறது. பாடி திரிவனே, வேற எதையோ ஆகாரத்தை சாப்பிட்டு திரியல, ஆழ்வாருடைய பாசுரங்களை நன்னா பாடுகிறேன், சக்தி 1 மடங்கு 100 மடங்கா பெருகுகிறதா. அப்படி பெருகினதுனாலே இன்னும் அந்த முனைப்போடு அந்த ஆர்வத்தோடு எல்லா இடத்துலையும் போய் திரிந்து, எங்கும் தீர்த்த கலராமின் திரிந்துன்னு பூதத்தாழ்வார் தெரிவித்தார். அதே போல எல்லா இடத்துலையும் சுற்றி திரிந்து ஆழ்வாருடைய பெருமையை பலருக்கும் எடுத்து இயம்புகிறேன் என்று தெரிவிக்கிறார். அப்போ நம்முடைய ஆழ்வாருடைய அந்த பெருமைகளை பாடுவதே எனக்கு தாரகம் போஷகம் போக்யம் என்று அனைத்தையும் தெரிவிக்கிறார். கண்ணன் பெருமானுடைய நாமமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று இருந்தவர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாருடைய திருநாமமே உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை என்று கொண்டிருந்தவர் முதற்கவி ஆழ்வார். அவர் தம்முடைய அந்த உயர்ந்த நிஷ்டையை இந்த பாசுரத்திலே வெளியிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த அர்த்தத்தை நாமும் ஆச்சாரியருடைய கட்டாட்சத்தினாலே நன்கு தெரிந்து கொண்டு அதை கொஞ்சமேனும் அனுஷ்டானத்திலே அவரவர்கள் தங்கள் ஆச்சாரியனிடத்திலே இந்த முதலான குணங்களை வளர்த்து கொண்டு அனுஷ்டானத்திலே கொள்ள வேண்டும். சிரமம்தான், ஆனாலும் அப்படி கொள்ளவில்லையேங்கிற ஒரு ஆசை, அந்த துடிப்பு இருந்தால் மெல்ல மெல்ல ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே அது ஏற்படும். அனைவருக்கும் அந்த ஆச்சாரியனுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பை அளித்த ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிப்ராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமத் யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி பிரத்யக்ஷ ராமானுஜர் என்று அனைவராலும் கொண்டாடப்படுகிறார். ரொம்ப ஆர்வத்தோடு பல கைங்கரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். நேரே அவர் இருக்கிற இடத்துல பல கைங்கரியங்கள், அது மட்டும் போராது, வலைத்தளத்திலே பல பேரையும் திருத்தி இந்த சம்பிரதாயத்திலே அதிலேயே ஈடுபட்டவர்களாக இருக்க செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி பல உபன்யாச தொடர்களையும் ஏற்படுத்தி பல ஆண்டுகளாக நிகழ்ந்து வருகிறது. இந்த கைங்கரியங்களும்
ஆச்சாரியர் ரொம்ப சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஆச்சாரியருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேன்மேலும் அந்த சுவாமி ஜீயர் சுவாமியினுடைய கட்டாட்சம் பரிபூர்ணமாய் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.